33 பேர் உயிரிழந்திருக்காங்க. இன்னும் 3 பேர் வந்து கிரிட்டிக்கல் சிச்சுவேஷனில் இருக்கு அப்படின்றாங்க. இவர்களுக்கான சிகிச்சை எவ்வாறு வழங்கப்படுகிறது? ஸ்டேபிளாக இருக்கவங்களும் உயிரிழக்கிறாங்க அப்படின்ற தகவல் சொல்லப்படுது. உங்களுடைய இது என்ன? இல்லை இப்போ இது இந்த கள்ளக்குறிச்சியில் இரவு நாங்கள் அங்கே ஒரு மிட் நைட் வரைக்கும் இருந்துட்டு இப்போ தான் வந்தோம். இப்போ இது வரைக்கும் அட்மிஷன் பார்த்தோம்னா 109 அட்மிஷன் ஆயிருக்கு. அதில் இறப்பு அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்கிறது 29. அந்த 29ல் 27 ஆண்கள், ஒரு பெண், ஒரு திருநங்கை, அந்த மாதிரி ஒரு 29 பேர் இறந்துருக்காங்க. இப்போ 109 அட்மிஷனை பொறுத்த வரைக்கும் கள்ளக்குறிச்சி மருத்துவமனையிலையும், விழுப்புரத்துலையும், புதுவை ஜிப்மர்லையும், சேலத்துலையுமா அட்மிட் ஆயிருக்காங்க. எல்லாரும் இப்போ தீவிரமாக கண்காணிச்சிருக்கு. ஒரு 4-5 திருச்சி, திருவண்ணாமலை மாதிரியான மருத்துவமனைகள்ல இருந்தும் கூட மருத்துவர்களை வர வச்சு இப்போ கள்ளக்குறிச்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு 48 மருத்துவர்கள், 8 செவிலியர்கள், ஒரு 56 பேர் கூடுதலாக வர வச்சு அது பார்த்துட்டு இருக்கு. ராத்திரி நாங்கள் அங்கே இருந்து என்ன பண்ணிருக்கோம்னா, அந்த சரௌண்டிங்கில் யாராவது வீட்டிலேருந்து வராமல் இருந்தாங்கன்னா அவங்களெல்லாம் போய் அழைச்சிட்டு வர்றதுக்காக பொது சுகாதாரத்துறையை சேர்ந்த அலுவலர்களையும் ஒரு 32 108 அனுப்பி இப்போ அந்த வீடு வீடாக போய் செக் பண்ணி யாராவது வராமல் இருக்க போகிறாங்க, இந்த வயிற்று எரிச்சல், கண் எரிச்சல் இந்த மாதிரி வந்து யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள இமீடியட்டாக கூட்டு வரணும்னு சொல்லி அது பண்ணியிருக்கு. அதையும் போயிட்டு இருக்கு. இப்போ இந்த 29 கடந்து ஒரு 6 பேர் வந்து கிரிட்டிக்கல் பொசிஷனாக இருக்காங்க. இப்போ இவங்களுக்கு தேவையான அந்த மருத்துவ உதவி, மருந்து, மாத்திரை, அதெல்லாம் எசென்ஷியல் ட்ரக்ஸ் எல்லாமே அங்கே இருக்கு. அது மட்டும் இல்லாமல் எக்யூப்மெண்ட்ஸு இப்போ அடிஷ்னலாக இன்னொரு 50 பெட்டு போட்டு இது எல்லாமே அங்கே செஞ்சிருக்கு. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய அறிவுறுத்தலுக்கேற்ப திரும்பவும் இன்னைக்கு காலையில் அசம்பிளியில் இந்த இரங்கல் தீர்மானம் முடிச்ச உடனே அடுத்து திரும்ப கள்ளக்குறிச்சிக்கு போகிறோம். போய் இது சம்பந்தமான தொடர் நடவடிக்கைகளை மேற்கொள்ள போகிறோங்க. சிகிச்சையில் நீங்கள் சொன்னீங்க இன்னும் ஒரு 80 பேருக்கு மேலெல்லாம் இருக்காங்க அப்படின்னு. அவங்கள ஸ்டேபிளாக வச்சுக்கிறதுக்கான நடவடிக்கை மருத்துவர்கள் டீமை வந்து கூடுதலாக வந்து அங்கே வந்து இறக்கியிருக்கமா அமைச்சர்? ஆமாம், கூடுதல் மருத்துவர்கள் மொத்தம் 56 பேர், 48 மருத்துவர்கள், 8 செவிலியர்கள் இந்த மாதிரி கூடுதலாக இருக்காங்க. ஒவ்வொரு பேஷண்ட்டுக்குமே 2 மருத்துவர்கள், 2-3 செவிலியர்கள் அந்த மாதிரி தொடர் கண்காணிப்பில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து இந்த டயாலிசிஸ், இப்போ இந்த மெத்தனால் அதிக பாதிப்பு ஏற்பட்டு டயாலிசிஸ் பண்ணுறவங்க, அந்த மாதிரி டயாலிசிஸ் யூனிட்லேயும் தேவையான அந்த வசதிகள் செய்து தரப்பட்டிருக்கிறது. இப்படி எல்லா இதுவும் பண்ணி தீவிரமாக கண்காணிச்சுட்டு இருக்கிறாங்க. இறப்புகள் அந்த எண்ணிக்கையை குறைக்கிறதுக்கான எல்லா அதிதீவிர நடவடிக்கைகளும் செய்யப்பட்டு வருகிறது. இப்போ வந்து ஒவ்வொரு வீட்லையும் யாராவது வராமல் இருக்க போறாங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு 32 ஆம்புலன்ஸ் வந்து 108 ஆம்புலன்ஸ் அங்கே வச்சு பொது சுகாதாரத்துறையை சேர்ந்தவங்களையும் வீடு வீடாக போய் சர்ச் பண்ண சொல்லியிருக்கிறோம். அது மாதிரியும் அந்த வேலையை நடந்துட்டு இருக்கு. யாரும் விட்டு போயிடக்கூடாதுங்கிறதால அந்த நடவடிக்கையும் எடுத்திருக்கிறோம். நேற்று காலைல 4 பேர் வரை உயிரிழப்பு அப்படின்னு தெரிஞ்சது. ஆனால் அந்த உயிரிழப்பு வந்து அதுக்கு பிறகு ஈவினிங்லேருந்து ரேஸ் ஆகிட்டே இருந்தது. அப்போ மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்க, ஏன் இவ்வளோ உயிரிழப்பு ஏற்படுது? ஏன்னா நிறைய பேர் ஹாஸ்பிட்டல் வந்ததுக்கப்புறம் உயிரிழக்கிறாங்க. இவ்வளோ பேர் உயிரிழப்புக்கான காரணம் என்னவா இருக்குது? இல்லை, அது மெத்தனால், அந்த விஷ சாராயத்தை, அந்த சாராயத்தில் வந்து மெத்தனால் இருப்பது என்பது இப்போ அது அந்த இதுக்கப்புறம் அதை செக் பண்ணதில் அது அதிகமான கலவை இருப்பது கண்டறியப்பட்டிருக்கிறது. இன்னொன்று, நேற்று முந்தா நாள் ராத்திரி சாப்பிட்டவங்க தொடர்ச்சியாக நேற்று காலையிலையும் சாப்பிட்ருக்குறாங்க. இந்த மாதிரி அவங்க கூட இருக்கிற அட்டண்டர்களை விசாரிக்கிறப்ப தொடர்ச்சியாக சாப்பிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 2 தடவை 3 தடவைலாம் தொடர்ச்சியாக கன்சியூம் பண்ணியிருக்காங்க. அதனால அந்த பாதிப்பு வந்து அதிகமாக இருக்கு. இப்போ இன்னும் கூட யாராவது விட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதால வீடு வீடாகவே பார்க்க சொல்லியிருக்கிறோம். பார்த்து தேடின்னு இருக்கிறோங்க. நன்றி அமைச்சர். இணைந்து இதில் எடுக்கப்பட்டு வரக்கூடிய சுகாதாரத்துறையினுடைய நடவடிக்கை என்ன அப்படின்றத விளக்குனீங்க. ஒருவேளை இந்த சாராய மருந்து யாராவது வெளியில் தெரியாமல் வீட்டில் இருந்தாங்க கூட அவர்களையும் அழைத்து வருவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருது அப்படின்ற பார்வையும் கூட எடுக்கப்பட்டு வரக்கூடிய நடவடிக்கை என்ன அப்படின்றத கூட வெளிப்படுத்தியிருக்கீங்க. இணைந்ததற்கு நன்றி அமைச்சர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.